கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் இயேசுவின் அன்புக்கு உரியவர்களே, இன்றைக்கு இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய அழைப்பு, கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் இறைவசனம் 5. இன்னைக்கு இந்த ஆலயத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் கொடுக்கிற அழைப்பு, கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். நம்ம எல்லாரும் தவக்காலத்தில் இருக்கிறோம். நாம் நம்மளுடைய மாற்றத்தை விரும்புகிறோம். ஏதாவது ஒன்றை விட்டுடணும், ஒரு பாவத்தை விட்டுடணும் அப்படின்னு சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பல முயற்சிகளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். காவி உடை அணிவது, ஜெபமாலை அணிவது, ஒருத்தல் முயற்சி இருப்பது, அல்லது ஜபம் செய்வது, நற்கருணை சந்திப்பு, இப்படி ஏதாவது ஒன்றை செய்து நாம் நம்மளுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் விடுபட வேண்டும், தவறான ஒரு செயலிலிருந்து விடுபட வேண்டும், இறைவனை நெருங்கி வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் பல முயற்சிகளை இந்த தவ காலத்தில் மேற்கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி, கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களில் இருக்கட்டும். கிறிஸ்து இயேசுவினுடைய மனநிலை என்ன? அவரை போல சிந்திக்க வேண்டும், அவரை போல உணர வேண்டும், அவர் போல செயல்பட வேண்டும். இதான் கிறிஸ்துவினுடைய மனநிலை. நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்ற முடியாதது என்று ஒன்று இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது நிதர்சனமான உண்மை. நீங்க குழந்தையா இருந்திருக்கிறப்ப இருந்த மனநிலை வாலிப வயசிலே கிடையாது. வாலிப வயசில் இருந்த மனநிலை வயதான பொழுது கிடையாது. எனவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு பக்குவப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய சிந்தனை மாறிக்கொண்டே இருக்கும். சின்ன குழந்தையா இருந்த பொழுது, சிறுவர்களாக இருந்த பொழுது, வாலிபனாக இருந்த பொழுது, வயோதிகமாக இருக்கிற பொழுது, அப்ப இருந்த அதே மைண்ட் செட்டு தான் எனக்கு இப்ப இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. வாழ்க்கையில் வருகிற அனுபவங்களின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நமக்கு கடவுள் சொல்றது இதுதான், உன்னுடைய வாழ்க்கையில் எது முடியாது என்று நினைக்கிறாயோ அதை உன்னால் மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் அடிக்கடி கோபப்படுகிறேன் என்று சொல்லுகிறாயா? நிச்சயமாக உன்னால் மாற்ற முடியும். நான் செய்த தவற்றையே செய்கிறேன் என்று நினைக்கிறாயா? அதை உன்னால் மாற்ற முடியும். நான் இந்த பாவத்தை செய்கிறேன் என்று நினைக்கிறாயா? அந்த பாவத்திலிருந்து உன்னால் வெளிவர முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பழக்கத்தை நான் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாயா? நிச்சயமாக உங்களால் மாற்ற முடியும். அதுதான் அறிவியல் பூர்வமாகவும் சொல்லுகிறார்கள், ஆண்டவரும் அதைத்தான் சொல்லுகிறார், வாழ்க்கையும் அதைத்தான் சொல்லுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது இதுதான், வாழ்க்கையில் மாற்ற முடியாதது என்று ஒன்று கிடையாது. நாம் எதை மாற்றணும்னு ஆசைப்படுறோமோ கண்டிப்பாக மாற்ற முடியும். அந்த மாற்றக்கூடிய சக்தியை, மாற்றக்கூடிய வல்லமையை, மாற்றக்கூடிய ஆற்றலை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இனிமேல நாம் சொல்லக்கூடாது, நான் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் செய்ய முடியல, அப்படி சொல்லக்கூடாது. நான் இதிலிருந்து வெளி வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல, இந்த பாவத்தை விட்டுடணும்னு நினைக்கிறேன், இந்த தீய செயலை விட்டுடணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய பலவீனத்தை நீங்கள் பெரிதுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அதை தாண்டி
கடவுளுடைய அருள், கடவுளுடைய ஆசீர், கடவுளுடைய மன்னிப்பு, கடவுளுடைய இரக்கம் உங்களுக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடுகிறீர்கள். அதனால தான் பலவீனத்தை நினைத்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அறிவியல் சொல்வது, வாழ்க்கை நமக்கு சொல்வது, இறைவன் நமக்கு சொல்வது இதுதான்: மாற்ற முடியாதது என்று இந்த உலகத்திலே ஒன்றுமே கிடையாது. மாற்ற முடியும். அப்ப எப்படி மாற்றுவது? அதுதான் புனித பவுலடியார் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற ஒரு மாபெரும் செய்தி. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். உங்களுடைய மனநிலையை நீங்கள் மாற்றினால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். உங்களுடைய மனநிலையை எப்படி மாற்றுவது? உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும், ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ஏற்படும் என்பது உண்மை. நம்மளுடைய மைண்ட் செட்டை எப்படி மாத்துறது அப்படின்னு சொன்னா, நான் பாவி அப்படின்னு சொல்றதை விட கடவுளுடைய அருளால் நான் நிரப்பப்பட்டவன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. நான் பாவி என்பது உண்மை. ஆனால் அதை தாண்டி ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் இந்த பூமியை நனைத்ததால், ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டதால், ஆண்டவருடைய அருளால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஆண்டவருடைய இரத்தம் எந்த அளவுக்கு இந்த பூமியிலே சிந்தப்பட்டதோ அந்த அளவுக்கு என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது, என்னுடைய சாபங்களிலிருந்து எனக்கு விடுதலை உண்டு என்பதை நம்மால் நினைவு கூற முடிகிறதா? நான் பாவி 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 என்று சொன்னால் என்னுடைய பலவீனம் அதிகமாக வெளிப்படும். அதே சமயத்தில் நான் கடவுளுடைய அருளால் நிரப்பப்பட்டவன், கடவுளுடைய ஆற்றலால் நிரப்பப்பட்டவன். பவுலடியார் சொல்லுவார், கடவுளுடைய ஆற்றலை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லி. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய மனநிலையை மாற்ற வேண்டும். எப்படி அப்படின்னு சொன்னா, பாவி என்பது உண்மை. ஆனால் இந்த பாவத்திலே இறைவனுடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, இறைவனுடைய மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இறைவனுடைய வல்லமை நிரப்பப்பட்டிருக்கிறது. எனவே நான் அருள் நிறைந்தவன், நான் கடவுளால் மன்னிக்கப்பட்டவன், நான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நான் கடவுளால் சொந்த பிள்ளையாக மாற்றப்பட்டவன், நான் ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டவன் என்று என்னுடைய மனநிலையை மாற்ற வேண்டும். பாவ சூழ்நிலை வருகிற பொழுது அல்லது தீமையான சூழ்நிலை வருகிற பொழுது சொல்லணும் என்ன அப்படின்னா, நான் அருள் நிறைந்தவன், நான் அருள் நிறைந்தவன், ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவின் வழியாக கடவுள் என்னை தன் சொந்த பிள்ளையாக மாற்றி இருக்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி என்னை மீட்டிருக்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதங்கள் பாருங்கள், 1 2 அல்ல. கடவுள் கிறிஸ்து வழியாக என்னை இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே தேர்ந்தெடுத்திருக்கிறார். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 5வது இறைவசனம் சொல்லுது பாருங்க. அப்ப என்னுடைய வாழ்க்கையில பாவத்தை தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அடிக்கடி சிந்திச்சு பாருங்க, நம்மளுடைய மனசை மாத்தி பாருங்க. நான் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் கடவுளுக்கு நான் எவ்வளவு முக்கியமான ஒரு மனிதன். யோசனை பண்ணி பாருங்க, கடவுளுக்கு நான் எவ்வளவு ஒரு முக்கியமா இருந்திருந்தா உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கடவுள் என்னை அன்பு செய்திருக்கிறார். அடுத்ததா சொல்றாரு, கடவுள் கிறிஸ்து வழியாக என்னை தன் சொந்த பிள்ளையாக மாற்றி கொண்டிருக்கிறார். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 14வது இறைவசனம். தன்னுடைய சொந்த பிள்ளையா மாற்றி இருக்கிறார். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தம் சிந்தி அருள் வளத்திற்கு ஏற்ப எனக்கு மீட்பு கொடுத்துள்ளார், நான் மீட்கப்பட்ட மனிதனாக இருக்கிறேன். அதுக்கு அடுத்ததா சொல்றார், ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பாருங்கள். இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாம் நம்மளுடைய மனசுல சொல்லணும்,
நான் கடவுளுடைய பிள்ளை, நான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி நம்மளுடைய மனசில் நாம் இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி நம்மளுடைய வாழ்க்கையில் இதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி நம்மளுடைய வாழ்க்கையில் இதை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நாம் நினைவு கூறுகிற பொழுது தான் நம்முடைய மனசில் மாறும். நம்மளுடைய மனசில் இருக்கிற பாவங்கள் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். கடவுள் நமக்கு பொழிந்திருக்கிற அருள் வரங்களை, ஆசீர்வாதங்களை நினைச்சு 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 கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டே இருக்கிற பொழுது நம்மளுடைய மனநிலை மாற்றம் அடையும். அப்போ மனநிலையிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நம்ம மைண்ட் செட்டை மாற்றிக்கணும். அதுக்கு ஒரு வழிமுறை பவுலடியார் வழியாக கடவுள் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களில் இருக்கட்டும். கிறிஸ்து இயேசு என்ன மனநிலை கொண்டிருந்தார்? புனித பவுலடியார் சொல்லுகிறார், கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2வது அதிகாரம் 16வது இறைவசனத்திலே சொல்லுகிறார், நாம் கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டிருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா இந்த 4 சொல்லியிருக்கிற உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். 2வது, கிறிஸ்து வழியாக தன் சொந்த பிள்ளையாக நம்மை மாற்றி இருக்கிறார். கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள்வளத்திற்கு ஏற்ப நம்மை மீட்டிருக்கிறார். ஆவியானவரால் நாம் முத்திரையிட்டப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த எல்லாம் இருக்கிறதுனால கிறிஸ்துவின் மனநிலை நாம் கொண்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கடவுளுடைய பிள்ளை. அவருடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்ததோ அதே போன்று நம்முடைய மனநிலை இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவின் மனநிலையை பார்த்த தந்தையாகிய இறைவன் சொல்லுகிறார், இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவரை குறித்து நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி கிறிஸ்துவுக்குள் என்ன மனநிலை இருந்தது? கிறிஸ்துவினுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்தது? ஏன் தந்தையாகிய கடவுள் அதை குறித்து பூரிப்படைகிறார், சந்தோஷப்படுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார்? என்ன அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2வது அதிகாரம் இறைவசனம் 6 மற்றும் 7 சொல்றாரு, கிறிஸ்துவினுடைய மனநிலை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பிடித்து கொண்டில்லாமல் அவர் தன்னையே தாழ்த்தினார் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதாக கருதவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. ஆம் அன்பார்ந்தவர்களே, கடவுள் நிலையில் இருந்த அவர், நல்லா கவனிங்க, கடவுள் நிலையில் இருந்த அவர் அந்த கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதாக கருதவில்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பவுலடியார் கிறிஸ்துவினுடைய மனநிலையை பற்றி பேசுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் நிலையில் விளங்கிய அவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா மாட்சியும் அவருக்குரியதாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அதைத்தான் அவருடைய அந்த உருமாற்றத்தில் பார்க்கிறோம். அவருடைய ஆடை வெள்ள வெளியேறு என்று எந்த ஒரு சலவைக்காரனும் வெளுக்க முடியாத அளவுக்கு அவருடைய மாட்சிமை ஒளிர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து கடவுள் நிலையில் இருந்ததால் அவருக்கு உரிய அந்த மாட்சிமை என்பது எல்லாமே இருந்துச்சு. ஆல் க்ளோரி என்று சொல்வார்கள், ஃபுல் ஆஃப் க்ளோரி, எல்லாமே இருந்துச்சு. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது இஸ் ஆல் பவர்ஃபுல் என்று சொல்வார்கள். அதாவது ஆற்றலின் வல்லமையின் நிறைவும் முழுமையும் இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா இஸ் காட், அவர் கடவுள். அவரை தாண்டி ஒரு ஆற்றல், ஒரு வல்லமை, ஒரு சக்தி இந்த உலகத்திலே இருக்க முடியாது. முதல்ல சொன்ன மாட்சிமை அவரிடம் இருந்தது. இரண்டாவது, அவரை தாண்டிய ஒரு சக்தியோ ஒரு வல்லமையோ ஒரு ஆற்றலோ இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. மூன்றாவதாக பார்க்கிற பொழுது இந்த உலகத்தின் மீது எல்லா அதிகாரங்களையும்
அவர் கொண்டிருந்தார். He has all the authority over the world என்று சொல்வார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, அவர் கடவுள் நிலையில் இருக்கிற பொழுது மாட்சிமை அவரிடம் இருந்தது, ஆற்றல் அவரிடம் இருந்தது, எல்லா அதிகாரமும் அவரிடம் இருந்தது. Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. ஆனால் அவைகளை எல்லாம் வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதாக அவர் கருதவில்லை. Praise the Lord, praise the Lord. ஆமன் பார்ந்தவர்களே, அதை எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனா அதையெல்லாம் அவர் பிடித்து கொண்டில்லாமல் அவர் தன்னையே தாழ்த்தினார். தாழ்ச்சிதான் கிறிஸ்துவின் மனநிலை. Praise the Lord, hallelujah, hallelujah. எல்லாம் அவரிடம் இருந்தும் அவர் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார். ஏன் தாழ்த்தி கொள்ளுகிறார்? ஒரு மனிதனாக, இரண்டாவது சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார். Praise the Lord, praise the Lord. கொஞ்சம் சத்தமா சொல்லமா? Praise the Lord. ஆமாங்க, எல்லா மாட்சிமையும் அவருக்கு உண்டு, எல்லா ஆற்றலும் அவருக்கு உண்டு, எல்லா அதிகாரமும் அவருக்கு உண்டு. ஆனால் அதையெல்லாம் அவர் பிடித்து கொண்டில்லாமல் மனிதனாக தாழ்த்தி கொண்டார். சிலுவையை ஏற்கும் அளவுக்கு, சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார். தாழ்ச்சியின் சிகரம் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த மனநிலை உங்களிலும் என்னிலும் இருக்க வேண்டும். ஆனா இது அவ்வளவு ஈஸி கிடையாது. தாழ்ச்சி அப்படின்னா அது ஈஸி கிடையவே கிடையாது. தாழ்ச்சி என்று வருகிற பொழுது நம்மளுடைய சுயநலம் அங்கே வந்து நிற்கும், நம்மளுடைய ஈகோ வந்து அங்கே நிற்கும். வீட்டுக்காரன்ட்ட கூட நம்மளுக்கு விட்டு கிடக்கிறதுக்கு மனசு வராது, மனைவி கிட்ட கூட நமக்கு விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வராது, பெத்த பிள்ளைகள்கிட்ட விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வராது, உடன் பிறந்தவர்கள்ட்ட விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வராது. தாழ்ச்சி அப்படின்னு சொன்னா அவ்வளோ சீக்கிரமா வராது. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அந்த இடத்துல நம்ம சொல்லுவோம், என் அந்தஸ்து என்ன, என் கௌரவம் என்ன, என்னுடைய திறமை என்ன, நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், நான் ஏன் விட்டு கொடுக்கணும், நான் ஏன் தாழ்ந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனசு விட்டு போகாது. அந்த குழந்தைய கொஞ்சம் வெளியில் இட்டுட்டு போகலாம்ல, அதுவும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது, எல்லாம் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க, வச்சுக்கிட்டு விளையாடிட்டு உட்காந்துருக்குறீங்க. குழந்தைய கொஞ்சம் தயவு செஞ்சு வராண்டால இட்டுட்டு போய் உட்கார வைங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த தாழ்ச்சி என்று வருகிற பொழுது நம்மளால அவ்வளோ சீக்கிரமா முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஈகோ வந்து நம்ம முன்னாடி வந்து நிற்கும். நான் எப்படி விட்டு கொடுக்கறது, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிறிஸ்துவினுடைய மனநிலை நமக்குள் வந்து விட்டால் தாழ்ச்சியோடு செயல்படுவது மிக மிக எளிமை. ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. கிறிஸ்து தாழ்ச்சியை கொண்டிருந்த அந்த மனநிலை நமக்குள் வந்துவிட்டால் கணவன் முன்னாடி, மனைவி முன்னாடி, பிள்ளைகள் முன்னாடி, உடன் பிறந்தவர்கள் முன்னாடி அல்லது சமுதாயத்தின் முன்னாடி நம்மளால தாழ்ச்சியாக செயல்பட முடியும். ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னு சொன்னா,
கிறிஸ்து எல்லா மாட்சிமையையும் கொண்டிருந்தார், எல்லா ஆற்றலையும் கொண்டிருந்தார், எல்லா அதிகாரத்தையும் கொண்டிருந்தார். ஆனால் அவைகளை பிடித்து கொண்டில்லாமல் அவர் ஒரு மனிதனாக சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தாழ்ந்து வந்தார் என்றால் என்ன அப்படின்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் நாம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக அதையெல்லாம் தூக்கி போட்டார். தூக்கி போடல, அதை விட்டுட்டார். அவர் அதை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. ஆம் அன்பார்ந்தவர்களே, அதுதான் கிறிஸ்துவினுடைய பாடுகள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மாட்சிமையையும் அதிகாரத்தையும் ஆற்றலையும் விட்டுவிட்டு மனித நிலைக்கு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு வருகிறார் என்று சொன்னால், அதுதான் ஒரு மிகப்பெரிய கெனோசிஸ், துன்பம் என்று சொல்வார்கள். வீட்டுக்காரருக்கு முன்னாடி விட்டு கொடுக்கறது முடியாது, ஆனா விட்டு கொடுக்கிற பொழுது துன்பம். மனசு ஏத்துக்காது, அப்படியே அலைப்பா, எப்படி விடுறது அப்படின்னு சொல்லி நிற்கும். கணவன் முன்னாடி, மனைவி முன்னாடி, பிள்ளைகள் முன்னாடி, உடன் பிறந்தவர்கள் முன்னாடி, வேலை செய்கிற இடத்துல, சமுதாயத்தில் அது எப்படி விடுறது? முடியாது. ஒரு போராட்டம் நம்முடைய மனசுல ஓடும். நான் எப்படி விட்டு கொடுக்கறது, மற்றவன் எல்லாம் என்ன நினைப்பான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய போர்க்களமே நம்முடைய உள்ளத்துல ஓடிக்கொண்டிருக்கும். அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய துன்பம், ஒரு துயரம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? மைண்ட் செட், ஜீசஸ்னுடைய மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்றார். என்ன அப்படின்னு சொன்னா, என் கணவனுக்காக, என் மனைவி, என் பிள்ளைகள், என்னுடைய உடன் பிறந்தவர்கள், என் சமுதாயத்தில் இருக்கிறவர்கள், இவர்கள் மீட்பு பெறுவதற்காக, இவர்கள் சுகம் பெறுவதற்காக, இவர்களுடைய பாவங்கள் அழிக்கப்படுவதற்காக நான் இப்பொழுது என்னை தாழ்த்தி கொள்ளுகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தட் இஸ் கால்ட் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். நீங்களும் நானும் மீட்பு பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார். இதெல்லாம் ஒரு பெருசாவே நினைக்கல. இது குளோரி, அந்த மாட்சிமை, அதிகாரம், ஆற்றல். ஏன்னா இது முக்கியமா இது முக்கியமா அப்படின்னு பார்க்கிற பொழுது, என் சகோதரன் என் சகோதரி மீட்பு பெற வேண்டும். நான் எப்படி கடவுளுடைய சொந்த பிள்ளையாக இருக்கிறேனோ, உரிமையுள்ள பிள்ளையாக இருக்கிறேனோ, அதே போன்று என் சகோதரன் என் சகோதரி கடவுளுடைய சொந்த பிள்ளையா மாற வேண்டும், உரிமை பிள்ளையாக மாற வேண்டும். இவனையும் நான் கடவுள்கிட்ட கூட்டிட்டு போகணும் அப்படி என்று கருதுகிற பொழுது இவைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை. அதுதான் கிறிஸ்துவினுடைய மனநிலை. எனவே நம்ம வாழ்க்கையில வருகிற பொழுது, வீட்டுக்காரரு, மனைவி, கணவன், பிள்ளைகள், சமுதாயத்தில் வருகிற பொழுது தாழ்ச்சி எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, அவன் பிடிவாதமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நாம இறங்கி போகணும். நாம் தாழ்ச்சியோடு இறங்குகிற பொழுது அவர்களுடைய மீட்புக்கு நாம் வழி செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு உங்க மனநிலையை நீங்கள் மாற்ற வேண்டும். மனநிலையில மாற்றம் கொண்டு வர வேண்டும். வீட்டுக்காரர் பேசுறாரா, பேசிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருடைய மீட்புக்கு நான் உதவி செய்ய போகிறேன், எனவே விட்டு கொடுக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுடைய மீட்புக்காக நான் உதவி செய்ய போகிறேன், விட்டு கொடுக்கிறேன். என்னுடைய மனைவியினுடைய மீட்புக்காக நான் உதவி செய்ய போகிறேன், விட்டு கொடுக்கிறேன். சமுதாயத்தில் பிறருடைய இதுக்காக நான் மீட்புக்காக உதவி செய்ய போகிறேன், விட்டு கொடுக்கிறேன். அதனால தான் பவுலடியார் சொல்வார், இன்னும் கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களை என்னுடைய உடலில் தாங்கிக் கொண்டு அதை நான் நிறைவு செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். அதுதான் மைண்ட் செட். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஜீசஸை விடவா உங்களுக்கும் எனக்கும் மாட்சிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது? கிடையாது. அவரையே விட்டுட்டு வந்துட்டாரு. எதுக்காக? நீங்களும் நானும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக. இப்ப நான் யாருடைய மீட்புக்காக உதவி செய்ய போறேன்? என்னுடைய பெட்டர் ஆஃப், என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய வாழ்க்கையின் பாதி என்று நினைக்கிற என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமே என்னுடைய பிள்ளைகள், நான் வாழ்வதற்கு உதவி செய்கிற என்னுடைய சமுதாயம், என்னுடைய உறவினர்கள்,
இவர்களுடைய மீட்புக்காக தானே நான் விட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்க உங்களுடைய மனதிலே மாற்றத்தை கொண்டு வந்தீர்கள் என்றால் விட்டு கொடுப்பது தாழ்ந்து போகிற பொழுது ஈஸியாக இருக்கும், எளிமையாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்க குடும்பத்தில் சண்டை வராது. என்னைக்கு நீங்க கிறிஸ்துவின் மனநிலை தாழ்ச்சி, அந்த தாழ்ச்சியில கிறிஸ்துவினுடைய மனநிலையை சொல்ற, என்னைக்கு நீங்க இந்த மனநிலையை உங்களுடைய இதயத்தில் கொண்டுட்டு வரீங்களோ அப்பொழுது உங்கள் குடும்பத்திலே நிச்சயமாக சொல்லுகிறேன் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க. எனவே கிறிஸ்துவின் மனநிலை என்ன, தாழ்ச்சியிலே எப்படி அவருடைய மனநிலை இருந்தது அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பாருங்க. எனவே உங்களுடைய மனசுல நீங்க அடிக்கடி சொல்லணும், தாழ்ச்சியினால் என் கணவர் மீட்படைய போகிறார். நான் தாழ்ந்து போகிற பொழுது என் கணவர் மீட்படைய போகிறார். நான் தாழ்ந்து போகிற பொழுது என் மனைவி மீட்படைய போகிறாள். நான் தாழ்ந்து போகிற பொழுது என் பிள்ளைகள் மீட்படைய போகிறார்கள். நான் தாழ்ந்து போகிற பொழுது என் சமுதாயம் மீட்படையப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து பட்ட அந்த துன்பங்களில் நானும் பங்கெடுத்து இப்பொழுது இவர்களுடைய மீட்புக்கு துணையாக போகிறேன். அதான் பவுலடியார் சொன்னார், இன்னும் கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களை என் உடலில் தாங்கி நான் நிறைவு செய்ய போகிறேன் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, இது எவ்வளவு சந்தோஷம் பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. கிறிஸ்துவினுடைய துன்பத்திலே பங்கெடுத்தல் என்பது சாதாரண செயல் அல்ல. யூ பிகம் கிரைஸ்ட், நீங்க கிறிஸ்துவாக மாறுகிறீர்கள். அதுதான் நற்கருணை உட்கொள்வதனுடைய அடையாளம். நற்கருணையை நாம் உட்கொள்வதனுடைய அடையாளம் நான் கிறிஸ்துவாக மாற வேண்டும். எனவே கிறிஸ்துவின் மனநிலை என்னில் இருக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும். என்னுடைய மைண்ட் செட்டை மாற்றணும். எனவே இதுக்கப்புறம் நம்மளுடைய குடும்பத்தில், சமுதாயத்தில், வேலை செய்கிற இடத்துல வருகிற பொழுது தாழ்ச்சி கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டிருங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு உடனே வரணும். உங்ககிட்ட யாராவது ஒருத்தவங்க ஆர்கியூ பண்ண வராங்க அல்லது உங்ககிட்ட யாராவது சண்டை போட வராங்க அப்படின்னு சொன்னால் நீ அவங்களுடைய மீட்புக்கு உதவி செய்ய போகிறாயா அல்லது நீயும் சேர்ந்து பாவத்திலே விழப்போகிறாயா? சிந்திச்சு பாருங்க. எது பெரியது? எது பெரியது? அவர்களுடைய மீட்புக்கு உதவி செய்வது தான் பெரிது. எனவே அந்த மனநிலையை நம்மில் கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக கிறிஸ்துவினுடைய மனநிலை என்ன அப்படின்னு சொன்னா, பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 8வது இறைவசனம், கீழ்ப்படிதல். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். பார்ந்தவர்களே, முதல்ல சொன்னது தாழ்ச்சி, இப்பொழுது சொல்றது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்று சொன்னால் நம்மளுடைய மனநிலையிலே கீழ்ப்படிதல் என்ற புண்ணியத்தை நாம் கொண்டு வர வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் என்ன அப்படின்னு சொன்னா, எப்ப கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொன்னா, கம்ஃபர்டபுளா நமக்கு ஒன்று வருகிற ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவோம். அல்லது நமக்கு நல்லது நடக்குதுன்னா ஓகே அப்படின்னு சொல்லுவோம். நோ, அப்படி கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், லூக்கா நற்செய்தி 22:42 இறைவசனம். லூக்கா நற்செய்தி 22:42 இறைவசனம். கெத்சமனி தோட்டத்திலே இரத்த வியர்வையை வியர்த்து கொண்டிருக்கிறார். பாருங்க, அவருடைய வியர்வையே ரத்தமாக மாறுகிறது. அந்த அளவுக்கு துன்பத்தின் உச்சத்தில், வேதனையின் உச்சத்தில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வியர்வை இரத்தமாக வருகிறது என்று சொன்னால் அந்த மனிதன் எவ்வளவு துன்பத்தை தன்னுடைய உள்ளத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும், எவ்வளவு வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும். யோசனை பண்ணி பாருங்க. அந்த துன்பத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கிற துன்பங்கள் மிக மிக குறைவு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க. இன்னைக்கு ஆனால் நாம டைலாக் விடுவோம். என்ன டைலாக் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் வந்தால் தான் தெரியும், அவன் வாழ்க்கையில் வந்தால் தான் தெரியும் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய துன்பத்தோடு, அவருடைய வேதனைகளோடு, அவருடைய துயரத்தோடு
நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், சமுதாய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ரொம்ப ரொம்ப கம்மி, மினிமம். அப்ப இயேசுநாதர் சொல்லுகிறார் பாருங்கள், அந்த துன்பத்தினுடைய உச்சத்தில் இருக்கிற பொழுது சொல்லுகிறார், தந்தையே, என்னுடைய விருப்பம் அல்ல, உன்னுடைய விருப்பமே நிறைவேறட்டும் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. எவ்வளவு ஒரு மனம் பாருங்க, அவருடைய மனத்தை பாருங்க. அவருடைய வியர்வை எல்லாம் இரத்தமாக வெளியேறி கொண்டிருக்கிறது. துன்பத்தினுடைய உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனிதன் சொல்லுகிற ஒரு மனநிலையை பாருங்கள். இயேசு சொல்லுகிற அந்த மனநிலையை பாருங்கள். என்னுடைய விருப்பம் அல்ல, உன்னுடைய விருப்பமே நிறைவேறட்டும் என்று சொல்லி கீழ்ப்படுகின்றார். சரணாகதி, டோட்டலா சரண்டர் ஆயிட்டார். அதுதான் யோவான் நற்செய்தியில் எடுத்து வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு என்று சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கையே அதுதான். தந்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்வதை நிறைவேற்றுவதற்காகவே நான் இந்த உலகத்திலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அது அப்படியே எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் அந்த ஆசிரியர் எவ்வளவு அழகா சொல்லுகிறார் பாருங்கள். கீழ்ப்படிதல் எப்படியை கற்றுக்கொள்வது, கீழ்ப்படிதலை எப்படி கற்றுக்கொள்வது அப்படின்னு சொன்னா, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5வது அதிகாரம் 8வது இறைவசனத்தில் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, துன்பத்தின் வழியாக கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. துன்பத்தின் வழியாக கீழ்ப்படிதலை இயேசு கற்றுக்கொண்டார். அதுதான் லூக்கா நற்செய்தி 22:42, 22:42 நல்லா மனசுல வச்சுக்கலாம். துன்பத்தினுடைய உச்சத்தில் இருக்கிற பொழுது இயேசு சொல்லுகிறார், கீழ்ப்படுகிறார். அது அப்படியே எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் ஆசிரியர் சொல்றார் பாருங்க, துன்பத்தில் தான் கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் இதுதான் வேண்டும், இந்த மனநிலை வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில துன்பத்தின் வழியாகத்தான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள முடியும். சஃபர் பண்ணி தான் ஆகணும். சஃபரிங் இல்லாம நம்மளால வாழ்க்கையிலே சுகமாக இருக்க முடியாது. இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். என்ன தெரியுமா, கம்ஃபர்டபுளா வாழணும்னு ஆசைப்படுறோம். உடம்புல இருந்து வியர்வை வந்தால்தான் நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு காலத்தில் நம்மளுடைய பெற்றோர்கள்லாம் எடுத்துக்கோங்க, நல்லா இருந்தாங்க, ஹெல்த்தியாக இருந்தாங்க. ஏன்னா வீட்டை பெருக்கி கூட்டி துடைச்சாங்க, மாவு ஆட்டினாங்க, கொல்லைக்கு போனாங்க, களை வெட்டினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. எல்லாமே உழைப்பு. அவர்களுடைய உடலிலிருந்து வியர்வை வெளியேறியது, சுகமாக இருந்தார்கள், நலமோடு இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மாவாட்டுற வேலை கிடையாது, அம்மிகள் அரைக்கிற வேலை கிடையாது. எல்லாம் அந்த வியர்வை சிந்தாமல் எப்படியெல்லாம் வேலை செய்ய முடியுமோ, உடம்புல இருந்து ஒரு சொட்டு வேர்வை வெளில வந்துடக்கூடாது, அது போல் நாம் வேலையை செய்யணுன்றதுக்கு இன்றைக்கி என்னானா கண்டுபிடிப்பு வந்திருக்கு அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்குது, கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இயற்கையின் நியதி இதுதான். உடலிலிருந்து வியர்வை வெளியேறினால் நோய் வெளியேறும். உடலிலிருந்து வியர்வை வெளியேறவில்லை என்றால் நோய் குடிக்கொள்ளும். அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வழியாகத்தான் கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார். துன்பம் வழியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும். நல்லது செய்யறதா கெட்டது செய்யறதா, ஒரு துன்பம், ஒரு போராட்டம் அப்படியே வெடிக்கும். அந்த இடத்துல அந்த துன்பத்தை எப்படி சந்திப்பது? கீழ்ப்படிதலின் வழியாக சந்திப்பது. நல்லதை செய்தால் என் சகோதரன் சகோதரிக்கு மீட்பு கிடைக்கும். கீழ்ப்படுகிற பொழுது, ஆவியானவருடைய குரலுக்கு மனசாட்சிக்கு கீழ்ப்படுகிற பொழுது பிறருடைய மீட்புக்கு நாம் உதவி செய்கிறோம். இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார். துன்பத்தின் உச்சத்திலே அவர் தந்தைக்கு கீழ்ப்படிந்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கீழ்ப்படிதல் என்பது மிக மிக முக்கியம்.
அவசியம். கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை வேஸ்ட். அதுதான் சொல்றார். அப்படி அவர் செய்ததால் கடவுள் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை உயர்த்தினார் என்று சொன்னால், முன்னிருந்த மாட்சியை விட அதிகமான மாட்சிக்கு கடவுள் கிறிஸ்துவை உயர்த்தினார். விண்ணுலகமும் மண்ணுலகமும் அதிகாரத்தில் இருப்போர் ஆட்சியாளர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் முன் மண்டியிடுவார்கள் அப்படின்னு சொல்றார். உயர்த்தினார். தந்தை கடவுள் அவரை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஒரு மனிதன் இந்த இரண்டு மனநிலைகளை கொண்டிருக்கிறானோ, கிறிஸ்துவின் மனநிலை தாழ்ச்சியும் கீழ்ப்படிதலையும் தன் வாழ்க்கையிலே கொண்டிருக்கிறானோ, நிச்சயமாக கடவுள் அவர்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. எனவே பவுலடியார் வழியா கடவுள் சொல்ல, கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டிருங்கள். கிறிஸ்துவின் மனநிலை என்ன? ஒன்று தாழ்ச்சி, இன்னொன்று கீழ்ப்படிதல். தாழ்ச்சியில எப்படி அவர் பார்க்கிறார்? பிறருடைய மீட்புக்காக நான் இதை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறேன். சொல்லுங்க, உங்க மனசுக்கு சொல்லி கொடுங்க. சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க மனசு கேட்கும். நம்ம சொல்றது கிடையாது, அது போன போக்கில் நம்ம விட்டுறோம். அப்படி கிடையவே கிடையாது. என் மனைவிக்காக, என் கணவருடைய மீட்புக்காக, பிள்ளைகளுடைய மீட்புக்காக, சமுதாயத்தின் மீட்பிற்காக நான் என்னை தாழ்த்தி கொள்ள விரும்புகிறேன், நான் விட்டு கொடுக்குறேன்பா அப்படின்னு சொல்லி பாருங்க, கடவுள் உங்களை உயர்த்துவார். நான் கீழ்ப்படுகிறேன், துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் சகோதர சகோதரியுடைய மீட்புக்காக நான் துன்பத்தை என் உடலிலே ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, நிச்சயமா உங்க மனசு கேட்கும். முதல்ல கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். மாடு மூக்கணாங்கயிறு குத்துற வரைக்கும் ஆட்டம் போடும், குத்திட்ட பிற்பாடு அடங்கி இருக்கும். அதே போல தான் நம்மளுடைய மனசு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் அப்படி இப்படி ஓடும். ஆனால் அதே நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் நாம் என்ன சொல்கிறோமோ அது கேட்கும். எனவே மாற்ற முடியாதது என்று ஒன்று இல்லை, நிச்சயமாக மாற்ற முடியும். எனவே கிறிஸ்துவின் மனநிலையை நம்மில் கொண்டு நாம் இந்த உலகத்திலே வாழ முயற்சி எடுப்போம். ஆமென்.